everyone, welcome to Prishi's Home. இன்னைக்கு Prishi's Homeல நம்ம இடியாப்பம் அரிசி மாவை வச்சு எப்படி ஈஸியா பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதுக்கு வந்துட்டு இடியாப்பம் flour அப்படினு பாக்கெட்ல போட்டுறணும் அப்படிங்கற அவசியம் இல்ல. just rice flour அப்படினு கடையில கிடைச்சா அதுவே போதும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு நாப்கோ ரைஸ் flour தான் நான் வந்து இன்னைக்கு எடுத்துர்க்கேன். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். சோ குவாலிட்டியான ரைஸ் flour நீங்க கடையில வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த பிராண்டா இருந்தாலும் ஓகே. சோ இதை வச்சு நம்ம எப்படி இடியாப்பம் பண்றது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அரிசி மாவை நான் வந்து கொஞ்சம் லைட்டா வறுத்துக்க போறேன். நான் இன்னைக்கு ஒரு 3 கப் அரிசி மாவு எடுத்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டா சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இப்படி தொட்டு பார்த்தா வந்துட்டு கை பொறுக்கிற சூடா இருக்கணும். சோ அந்த அளவுக்கு வறுத்தா போதும். சோ இப்போ வறுத்தாச்சு. இப்போ பாருங்க நம்ம வறுத்த மாவை இந்த பவுல்ல மாத்தி வச்சிருக்கேன். சோ இதுல நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஸோ தண்ணி வந்து நான் வந்து கெட்டிலில் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. இப்போ தான் வந்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து பாத்திரத்தில் சூடு பண்ணுறதா இருந்தால் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறணும். ஸோ கை வச்சு கிளறிடாதீங்க. ஸோ சுடும், அதனால தான் நான் இன்றைக்கி ஸ்பூன் வச்சுருக்கேன். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் அளவு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு அரிசி மாவை பொறுத்து இந்த அளவு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மாவு வந்து கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரிக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணி கிளறணும். ஸோ அப்போ தான் அந்த சூடு வந்து எல்லா மாவுக்கும் வந்து போகும். நம்ம அட் அ டைமில் ஊற்றினாலும் வந்துட்டு தெரியாது நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோன்னு. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து போதும். இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு. ஃபுல்லாக எல்லா மாவுலேயும் அந்த தண்ணி பட்டுருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கை வச்சு பிசைஞ்சுக்கிறேன். ஸோ கை பொறுக்கிற சூடில் தான் இருக்குது. பாருங்கள் கை வச்சு பிசைஞ்சாச்சு. ஸோ இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் வரணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம இடியாப்ப ஆச்சில் வச்சு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி எடுத்து இந்த இடியாப்ப ஆச்சில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி இந்த தட்டில் வந்துட்டு இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பிழிஞ்சுக்கிறேன். நமக்கு போதும்னா நம்ம இந்த மாதிரி இதை கட் பண்ணி விட்டுடலாம் அப்படி. ஸோ அதே மாதிரி எல்லா தட்டுலையும் நம்ம புழிஞ்சிக்கலாம். பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இடியாப்பம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட சாஃப்டான இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியாப்பத்துக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் கத்திரிக்காய் கோஸ்மல்லி இல்லைன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி இது வந்துட்டு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த சைட் டிஷ் ரெண்டுமே வந்துட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் இப்போதான் நீங்கள் வந்து ப்ரிஷிஸ் ஹோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.